ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பிரிஞ்சி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, பிரிஞ்சி சாதம் எப்போவுமே நான் குக்கரில் தான் செய்வேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஒரு 2 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய பிரியாணி ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் ஒரு 3 கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட்டை இப்போ இன்றைக்கி மராத்தி மொக்கு லவங்கம் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு மராத்தி மொக்கு 2 லவங்கம். ஏன்னா கல்பாசியில் நம்ம கிரேவிக்கு தான் சேர்க்கணும், இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. ஸோ இது காரம் இல்லாத மிளகா, அதுவும் இல்லாமல் அதனால் ஒரு 4 மிளகா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எனக்கு 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.5 வெங்காயம் கணக்கு. நான் இன்றைக்கி காப்பிடியில் போட்டிருக்கேன். 1.5 காப்பிடி அரிசிக்கு நான் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். நீளமாக ஒரு 3 வெங்காயத்தை அரிஞ்சிட்டு போட்டுக்கிறேன். கூடவே உப்பும் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இது நல்லா நம்ம தொக்குக்கு செய்கிற மாரிலாம் ஒரு பாதி வதங்கந்தோம் கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே தான் தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பிரிஞ்சி சாதம் டேஸ்ட் கொடுக்கும். இந்தமாரி கலர் வந்தோடனே நீங்கள் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். அதுவும் நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அது நல்லா பஞ்சு மாரி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் சிம்லேயே வச்சு. நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேங்க. இந்த கேரட் பீன்ஸ் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 பூண்டு, பெரிய பூண்டு ஒரு 2 பூண்டு, அதுக்கு பெரிய துண்டு இஞ்சி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாகவே நான் நல்லா பேஸ்ட்டாக மையவே அரைச்சிருக்கேன். அரைச்சி இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். எங்கிட்ட புதினா இல்லைன்னு ஆட் பண்ணலங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு புதினா டேஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பெரிய தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய் சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். அது கூட அதை நம்ம அரைச்சி பால் எடுத்து தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1.5 காப்படி அரிசி போட்டிருக்கேன். ஸோ நான் 3 கப் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு நான் 1 கப்பு பாலும் 1.5 கப் எனக்கு தேங்காய் பால் கிடச்சிது. மிச்சம் இருக்க 1.5 கப்புக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். ஆனால் பால் நீங்கள் 3க்கு 1 சேருங்க போதும். அதுவே இல்லை சேர்க்கறதுனா அப்படி 1.5 சேருங்க போதும். டம்ளரில் சொல்கிறேன் நான். டம்ளரும் அப்படி எது இருந்தாலும் பாதி சேருங்க. ரொம்ப தேங்காய் பாலும் ஊற்றாதீங்க. அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் பிரிஞ்சி சாதம். அதனால தான் சொன்னேன். இது நீங்கள் பண்ணிவிட்டு கலந்துட்டு நல்லா கொதிச்ச உடனே உப்புலாம் பார்த்துட்டு அரிசி போட்டு குக்கர் விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இதே பெரிய குக்கராக இருக்கிறதால தான் நான் 3 விசில் போடுறேன். இதே நீங்கள் சின்ன குக்கர் 3 லிட்டர் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா 4-5 விசில் விடுங்க.